ஹை ஸ்குவாட். என்ஓசி வாங்கிட்ட அப்புறம் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே போட்டவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹை கெஸ். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பைக் டியூவெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ பைக் டியூ கிளியர் பண்ணதுமே வந்து நம்ம ஃபினான்சியர் ஆஃபீஸில் போயிட்டு என்ஓசி ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம எப்படி போனோம், எப்படி வாங்கினோம், ஸோ என்ஓசி ஃபார்ம் வாங்கணுன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள். பார்க்காதவங்க அந்த ஐ பட்டனில் வந்து லிங்க் வரும், மறக்காமல் போய்ட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது கிளியராக புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபினான்சியர் ஆஃபீஸில் போய்ட்டு என்ஓசி ஃபார்மெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த என்ஓசி ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா 3 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம அதை சப்மிட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் அது வந்து ப்ராசஸ் ஆகும், இல்லாட்டி வந்து ஹோல்டு பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பாட்டு என்ஓசி ஃபார்ம் வாங்கி வச்சுட்டு ஒரு 5-6 மாதம் கழித்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குடைய வேலிடேஷன் வந்து 3 மந்த்ஸ் தான். ஸோ நம்ம வந்து என்ஓசி ஃபார்ம் வாங்கியாச்சு. ஸோ நம்ம என்ஓசி ஃபார்ம் எடுத்துகிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும். ஸோ என்னென்ன கூட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வாங்கின என்ஓசி அதனுடைய 3 சர்டிஃபிகேட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், வேலிடேஷன் இன்சூரன்ஸ், அதாவது இப்போ வந்து எக்ஸ்பீரி ஆகிருக்கக்கூடாது, வேலிடேஷன்லேயே இருக்கணும், அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி. அப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட், அதுவும் வந்து எக்ஸ்பீரி ஆகிருக்கக்கூடாது, வேலிடேஷன் பொல்யூஷன் சர்டிஃபிகேட், இது 3 இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஆர்சி கார்டு இருக்கணும். ஸோ என்னென்னு நான் மறுபடியும் சொல்கிற பாருங்க, நீ வாங்கின என்ஓசி காப்பி ஒன்று, வேலிட் இன்சூரன்ஸ் காப்பி ஜெராக்ஸ் காப்பி ஒன்று, அதுக்கப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி ஒன்று, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின இன்சூரன்ஸ் கார்டு, அதாவது ஒரிஜினல் கார்டு இருக்கணும். டூப்ளிகேட் கார்டோ இல்லாட்டி கலர் ஜெராக்ஸ் கார்டாக இருந்தால் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது 4மே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் சைன் பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஓகேவாக இருந்தால் அங்கேருந்து வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து 462 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஆர்டிஓவில் ஒவ்வொரு மாதிரி பணம் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 500 600 கையில் கொண்டு போயிடுங்க. ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறவங்க யாரும் QR கோடை நம்பி போகாதீங்க, வித்து கேஷ் கொண்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ பணம் வாங்குவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் டேரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுன்னு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டேன். நான் கூட ஏதோ 50-100 ருபீஸ் பே பண்ணப்பட்ட திடீர்னு 416 சொல்லிட்டாங்க. ஸோ நான் எப்போயுமே பர்ஸில் வந்து கொஞ்சம் கேஷ் வச்சுருப்பேன். ஸோ அது இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ உடனே கேஷ் எடுத்து பே பண்ணிட்டோம். ஸோ அங்கே வந்து இந்த கேஷ் கட்டின ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நான் வந்து கிளியராக அட்டாச் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 462 ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபார்ம் எல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ஒரு ஏரியாவில் கொடுக்கணும். ஸோ அங்கே போய்ட்டு கொடுத்த உடனே நம்மளுடைய என்ஓசி ஃபார்ம் செக் பண்ணுவாங்க. அங்கேயும் வேலிடேஷன் இன்சூரன்ஸ் செக் பண்ணுவாங்க, வேலிடேஷன் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாண்டி இந்த நம்ம பர்ச்சேஸில் பணம் பே பண்ணோமா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. இந்த பணம் எதுக்கு பே பண்ணுறோன்னா, அந்த ஃபைனான்சியர் நேமை எடுத்துகிட்டு நம்மளுடைய ஓனர் நேமை போடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்மார்ட் கார்டாக வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் 460 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஒரிஜினல் ஆர்சி அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம மொபைலுக்கு மெசேஜ் வரும். நாம் போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரிஜினல் ஆர்சி கார்டை வாங்கிடலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து லோக்கல் இருந்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு உங்களுக்கு சப்ளை பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கொரியர் ஆஃபீஸில் கொரியர் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுமே தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வண்டி சொந்த வண்டி ஆகும். நம்ம ஃபைனான்சியருக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுக்கு தான் அந்த கிளியரன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த கார்டு வரதுக்கு எனக்கும் இன்னொரு 1 மந்த் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அப்புறம் நான் அதையும் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவாக போகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.